ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்னு ஒரு அழகான காதல் காவியம்னே சொல்லலாம். ஓகே, வாங்க படத்துக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு முதியோர் இல்லம் தான் கட்டுறாங்க. அங்கே இருக்கிற வயசானவங்களாம் ஒன்றா உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிற லேடி அவங்களுக்கு கவிதைகளை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க போல். எல்லோரும் அவங்க நினச்சதை எழுதுகிறாங்க. ஒரு வயசான லேடி அவங்க பேர பசங்களை பற்றி எழுதுகிறாங்க. இன்னொரு வயசானவர் அவருடைய பசங்களுக்கு எழுதுகிறாரு. எனக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டுது, கேட்குற திறனை குறையுது, முதுகு வலி உயிரே போகுது, என்னை எப்போ வந்து பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி எழுதுகிறாரு. இன்னொரு வயசான லேடி எதுவுமே எழுதாமல் சும்மா உட்காந்து ஏதோ கிறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த படமே அவங்களோட கதை தான் சொல்லலாம். அவங்களே சொல்கிற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போய் நின்று அவங்களுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறாங்க. இவங்க சின்ன வயசுலேயும் இதே பீச்சில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் யாரோ கடலுக்குள்ளேருந்து மேலே வர்றாங்க. அவங்க தான் இவங்களோட அம்மா போல். அம்மா சீக்கிரம் வாங்கம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. வெளியே என்னை விட உங்களுக்கு அந்த நத்தை தான் முக்கியமாக போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவங்க அம்மா இன்னும் 4-5 லேடி சேர்ந்து அங்கே கடலில் நத்தை பிடிக்கிற வேலை பார்க்குறாங்க போல். அதை எடுத்து போய் அங்கே மார்க்கெட்டில் விற்று அதை வச்சு காசு பார்க்குறாங்க. இப்போது இவங்க அம்மா தான் கடைசியாக வருவாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் இவளை கூப்பிட்றாங்க. ஏசன் கத்துறதை விட்டுட்டு உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க இந்த பையனை பாருன்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த சின்ன பையன் தான் நம்ம ஹீரோ போல். அவனை பார்த்ததும் கோவத்தில் கத்துறா, எதுக்கு என் பின்னாலே சுற்றுற, உன்னால தான் என் மானமே போகுதுன்னு சொல்லி கையில் இருந்த கோடி எட்டி வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த கடல் நத்தையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி சொல்கிறாங்க, நமக்கு இந்த தொழில் கற்றுக் கொடுத்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல், அதனால் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கடல் நத்தையில் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா மட்டும் தரமாட்டுறாங்க. இப்படியே எல்லாத்தையும் தானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என் குடும்பத்தை யார் பார்க்குறது? அந்த பாட்டிக்கு 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கணும்னு சொல்லி தரமாட்டுறாங்க. கொஞ்சம் கோவக்காரங்க தான் போல. மற்றவங்க எவ்வளோ சொல்லி இவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது லேடி சொல்கிறாங்க, நீ 2வது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல். நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு முதல் ஹஸ்பண்டோட பொண்ணு. அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ 2வது கல்யாணம் பண்ணி தனியாக இருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் அந்த முதல் அப்பாவோட வீட்டில் அவங்க அங்கிளோட தங்கியிருக்கா. இங்கே அந்த லேடி இவங்க 2 கல்யாணம் பண்ணதை கிண்டல் பண்ணுறதும் அவங்க மேலே கோவப்பட்டு அந்த லேடியோட கூடையில் எட்டி வச்சுட்டு அங்கேருந்து கோவமாக போயிட்டுறாங்க. 2 பேரும் அவங்க ஹீரோனோட 2வது அப்பா வீட்டில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அம்மா இன்னைக்கு நான் கவிதை போட்டில் 2வது பரிசு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா சந்தோஷப்பட்டு பாராட்டுவாங்கன்னு பார்த்தா அவளை இன்னும் திட்டுறாங்க. கவிதைலாம் யாரும் நீ எழுத சொல்கிறது, கவிதை நமக்கு சூறக்கூடாது, இதை போய் அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்டே காமி அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ நல்லா கவிதை எழுதுவா போல். ஆனால் அவங்க அம்மா கொஞ்சம் கூட பாசம் இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு சொல்கிறா, அவங்களுக்கு என் மேலே பாசமே இல்லைம்மா, எனக்கு ஒரு மீன் கூட சாப்பிட தர மாட்டுறாங்கன்னு கஷ்டப்படுறா. அதை கேட்டது அவங்க அம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி கத்திடுறாங்க. அவனும் அழுதுகிட்டே கிளம்புறான். அந்த நேரத்தில் அவள் 2வது அப்பா அங்கே வர்றாரு. ஹேசன் சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் வேணான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. அவங்க அம்மா அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே கீழே ஒரு சிகரெட் பாக்கெட் வச்சுருப்பாங்க போல். அதை எடுத்து பார்க்குறாங்க, அது நனைஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினால அதுக்கு கீழே தான் அந்த சிகரெட் பாக்கெட் இருந்திருக்கு. அவளும் தெரிஞ்சே தான் ஊற்றிருக்கா. அவங்க அம்மா ரொம்ப சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அவளுக்கு அது பிடிக்கலை போல். அதனால தான் இப்படி தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு இவள் வேணும்னு தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கி நைட்டு அவங்க 2வது ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவளையும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம்ல, பாவம் அம்மா இல்லாத பொண்ணு ரொம்ப இங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே ஆல்ரெடி நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கவே நம்ம கையில் காசு இல்லை, இதில் அவளை எங்கிட்ட பார்க்குறது, அங்கே அவங்க பணக்காரங்க, அவளை நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்டு, பொண்ணுங்க படித்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கூட சேர்ந்து அவளையும் நத்தை பிடிக்க வைன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பார்த்ததும் அவங்க அம்மா கோவப்பட்டு, உன் பொண்ணாக இருந்தால் அப்படி பண்ணுவியா, என் பொண்ணு இந்த வேலையெல்லாம் பார்க்க விட மாட்டேன், என்ன மாதிரி அவளும் கஷ்டப்படக்கூடாது, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் 2வது பரிசு வாங்கியிருப்பாங்க. அந்த கவிதை அங்கேயே வச்சுட்டு போயிட்டா போல். அதை அவர் 2வது அப்போ எடுத்து படித்து பார்க்குறாரு. இதை படித்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நீ இதை படிக்க வேணான்னு சொல்லி மடக்கி தனியாக வைக்க பார்க்குறாரு. அதை பார்த்ததும் அவங்க அம்மா, அதையும் கசக்குற, என் பொண்ணு 2வது பரிசு வாங்கியிருக்கா, இங்கே கொடுன்னு பிடிக்கிறாங்க. அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. வெளியே நம்ம ஹீரோ மீன் கொண்டு வந்திருக்கான். ஹீரோட அங்கிள் அதை பார்த்துட்டு, நான் 5 தானே கேட்டேன், நீ என்ன 6 கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்கள் மொத்தம் 6 பேர் இருக்கீங்க, ஆனால் 5 தான் வாங்கிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு நான் இலவசமாக கொண்டு வந்திருக்கேன் பண்ணுறான்.
ஆக்சுவலி உங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர் தான் போல். நம்ம ஹீரோன்னு சேர்த்து 6 பேர், மொத்தம் 5 மீன் தான் வாங்குவார் போல். நம்ம பையன் தான் இவனுக்கும் சேர்த்து ஒன்று கொண்டு வந்திருக்கான். அவனோட அங்கிளும் சரி எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஹீரோனோட அம்மா 2 கை நிறைய மீனோடு அங்கே வர்றாங்க. பார்க்க ரொம்ப கோவத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து சாப்பிட்டு இருக்க டேபிள்லேயே மீனை போட்டுறாங்க. எல்லாம் தெரிச்சு பறந்து போகுது. ஒரு மீன் வாங்கி கொடுக்க வக்கில்ல, நீலாம் மனசுனான்ற மாதிரி கோபத்தில் கத்திட்டு அங்கேருந்த ஹீரோனை கூப்பிட்டு போயிடுறாங்க. போகிற வழியில் அம்மா கேட்குறாங்க, என்னை உனக்கு ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவ சொல்கிறா, நீங்கள் என்னோடய அம்மா, நீங்கள் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அப்படியா, இப்போ நீயும் சீக்கிரம் பெரிய பொண்ணாகி எனக்கு டெய்லியும் 200 ரூபாய் சம்பாரிச்சு கொடுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் அந்த கவிதையை படிச்சு போயிருக்கீங்கல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ தான் அந்த கவிதை என்னென்னு காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோன் வச்ச தலைப்பு கேடு கெட்ட கடலத்தை. கவிதை என்னன்னு சொல்லி அவள் வாய்ஸ்லேயே படித்து கட்டுறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் புயல் மழை பார்க்காம எங்கள் அம்மா கடலாத்தை பிடிக்க போகிறாங்க. அவங்களுக்காக அவங்க பொண்ணு மேலே தவிப்போடு உட்காந்துட்டு இருக்கா. அம்மாவுக்கு ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்க முடியாது. ஒரு 200 ரூபாய் இருந்தால் அம்மா நிம்மதியாக இருப்பாங்க. நானும் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக இருப்பேன். இந்த கேட்கட்ட கடல் நத்தியால் எங்கள் அம்மா என்னை தனியாக விட்டு கடலுக்கு போகிறாங்கன்னு எழுதியிருக்கா. இதை பார்த்ததும் அவங்க அம்மா அழுதுடுறாங்க. அடுத்து தான் போய் சண்டை போட்டிருக்காங்க போல். அன்றைக்கி நைட்டு அவங்க 2வது ஹஸ்பண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே என் அம்மா அப்பா எட்டு கடலுக்கு போயிட்டாங்க, கட்டிக்கிட்டு வந்தவனும் போயிட்டான், 2வது கட்டிகிட்டு வந்தவனும் ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை. சின்ன வயசுலேருந்து யாருக்குமே என்னை பிடிக்காது, எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மூத்த வாண்டு மட்டும் என் மேலே இவ்வளோ உசுரையே வச்சுருக்கு. அவன் நல்லா படித்து பெரிய இடத்துக்கு போகணுன்னு சொல்லி கலங்கி பேசுகிறாங்க. அடுத்து நான் பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்கா. அவங்க கிளாஸில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வச்சுருக்காங்க போல். அதில் இவளை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்களாம். இவளுக்கு தான் அதிக ஓட்டு விழுந்திருக்கு. ஆனால் இன்னொரு பையன் அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவன் பிரசிடென்ட் ஆகிட்டான். இதனால இவள் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு எப்படியாவது அந்த பிரசிடென்ட் பதவி வேணும்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப மன சங்கடப்பட்டு அடுத்த நாள் காலையில் கடலுக்கு போகாமல் ஏதோ நிலத்துல போய் உழுதுகிட்டு இருக்காங்க. அது ஹீரோனோட அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க நிலம்தான். அவங்க ஆண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இவங்க போய் தனியாகவே எல்லா நிலத்தையும் உழுது கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாலும், காசுலாம் வேணாம், இதெல்லாம் நானே உழுது கொடுத்துட்றேன், அந்த முத்துமலை மட்டும் கூட எனக்கு 2 நாளாக போட்டு கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆரம்பத்தில் முடியாது சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு பெரிய பணக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே அவளுடைய கவிதை 2வது பரிசு வாங்கியிருக்குன்னு ஒட்டி வச்சுருக்காங்க. இவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ் சார் வந்துட்டுறாரு. யாரும்மா நீங்கள், எதுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு கேட்குறாரு. 2 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை நல்லா பார்த்துங்க சார், ஏஜன் புத்திசாலி குழந்தை, ஆனால் அவள் வைஸ் பிரசிடென்ட் இருக்கா. உங்களுக்காக ரைஸ் கேக்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த சாக்ஸு குளிருக்கு கொண்டு வந்திருக்கேன், போட்டுக்கோங்க, ரொம்ப நல்ல சாக்ஸ்ன்னு சொல்லி அழுத்தாமல் சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தா கொஞ்சம் பணம் வச்சுருக்காங்க போல். ஹீரோனை கூட்டி வரும்போது, இனி யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, உனக்கு பிரசிடென்ட் பதவி கொடுத்துருவாங்க, நான் நல்லா திட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னம்மா இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு வைஸ் பிரசிடென்ட்ஸாக இருந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப விட்டு கொடுத்து பழகிட்டேன், நீ எதையும் விட்டு கொடுக்காத, நல்லா படித்து பெரிய இடத்துக்கு போகணுன்னு சொல்லி அம்மா கண் கலங்கி சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவங்க நுரையீரலில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு போல். ஊரில் மந்திரிக்கிற பாட்டி கொண்டாந்து மந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் கடலுக்கு போகாத, மீறி போனால் அதுவே அவங்க உயிருக்கு ஆபத்தாக போயிருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நான் சின்ன வயசுலேருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை உள்ளேருந்து நம்ம ஹீரோயின் கோவத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்தவ திடீர்னு வந்து அவங்க கடலுக்கு போட்டு போகிற ட்ரெஸ் எடுத்து தீயில போட்டு அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே வெளியே வந்தால் அங்கே நம்ம ஹீரோ இவளுக்காக ஏதோ சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் போல். வந்ததும் நான் பிச்சைக்காரியா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. நேராக பக்கத்தில் கடலுக்கு போய், ஏன் என் அம்மா உயிரை வாங்கிட்டு இருக்க, ரொம்ப வருஷம் எங்கள் அம்மா என் கூட இருக்கணும், நான் வளர்ந்து அவங்கள பார்த்துக்கணும், ஆனால் நீ இப்போ எங்களை பிரிக்க பார்க்குறேன்னு சொல்லி கடலை பார்த்து கத்துறா. அங்கேயும் நம்ம ஹீரோ வந்து அவளை பார்த்துக்கிட்டே தனியாக கொஞ்ச தூரம் தள்ளி நிற்கிறான். அவனை பார்த்ததும், எதுக்கு என் பின்னாடியே வர்ற, நான் என்ன பிச்சைக்காரியா கத்துறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து, என்ன கொண்டு வந்திருக்க, மீன் தானே கொண்டு வந்திருக்க, கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக சொல்கிறான், இல்லை கோழிக்கறி கொண்டு வந்திருக்கேன் உனக்கு, இங்கே மற்றபடி ஆட்டுக்கறியெல்லாம் கொஞ்சம் விலை கூட இருக்குது, இதுதான் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறா, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இது அப்படின்னு கேட்கும்போது
அவன் சொல்கிறான், நான் உன்னை விட பெரிய பையன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் போல். அதுக்கு அவள் பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா புது ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம ஹீரோயினை மட்டும் தனியாக எழுப்புறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கா. அவள் கையில் மருதாணி வச்சுடுறாங்க. மருதாணி வச்சு பிடிச்ச சாப்பாடு கடல் நத்தைகள்லாம் எடுத்து ஊட்டி விடுறாங்க. ஏன் அதை வச்சுருக்கீங்க, இதை விற்பனை கொண்டு போனால் நமக்கு காசு நிறைய கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். காசு இல்லை, காசை விடு, எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் நாளைக்கு இறந்து போயிட்டா நீ உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிரு, உன்னைய படிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அழுகிறா. அழுதாலும் இல்லைம்மா, எல்லோரும் ஒரு நாள் போக தான் போகிறோம், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தாராட்டு போடுறாங்க. இவனும் மடியிலே படுத்துங்கிறா. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவன் மட்டும் தனியாக உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. 2வது அப்பா பார்த்தாக்க வெளியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போதாகி படுத்துருக்காரு. சின்ன பசங்களாம் அங்கே எங்கே படுத்துருக்காங்க. ஹீரோ மட்டும் நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு கொண்டு வரான். கொண்டு வந்து நீ அழுக, அவனுக்கு ரொம்ப பசிக்கும், சாப்பிட்டு அழுகு அப்படின்னு சொல்லி இவனும் சேர்ந்து அழுகிறான். அதுக்கப்புறம் அவங்க 2வது அப்பாவுக்கு கொஞ்சமாக நிலம் இருக்கும் போல். அது பக்கத்துலேயே அவங்க அம்மா ஒரு ஓரத்தில் புதைச்சிட்டு நம்ம ஹீரோன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கப்பல் வேலைக்கு போகிறேன், தம்பிக்கிற கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அவள் சொல்கிறா, இந்த நிலத்தை ஏன் இப்படி சும்மா போட்டிருக்கீங்க, இதில் ஏதாவது விவசாயம் பண்ணலாம்ல அப்படின்றா. 2வது அப்பா கடலுக்கு போயிடுறாரு. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க. டெய்லியும் மீன் கொண்டு வர்றான். அப்போ ஒரு ஹேர் கிளிப் கொண்டு வந்து வைக்கிறான். இந்த ஹேர் கிளிப் நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் கடைசி வரையும் ஹீரோயின் போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அதே ஹேர் கிளிப் தான் போட்டிருக்கா. அவள் அங்கிள் வீட்டுக்கு கிளம்புறா போல். இவங்க 2வது அப்பா விடல. ஏமா அங்கே போகிற பசங்களாம் இருக்காங்கன்றது. இல்லை, நான் படிக்க போகணும், மற்ற பசங்களாம் படிக்க போகிறாங்க, நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், நானும் ஃபஸ்ட் டைம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்க, நானே ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், படித்து நீ ஒரு பெரிய காலேஜ் படிக்க வைக்கிறேன், உன் அம்மா மேலே சத்தியமா அப்படின்னு சொன்னதும் இவளும் சரி நம்பி இங்கேயே பார்த்துக்கிறா. அப்படியே நாட்கள் ஓடுது. மார்க்கெட்டில் ஒரு கடை வச்சுருக்கா போல். பக்கத்துலேயே நம்ம ஹீரோ மீன் கடை வச்சுருக்கா. அவள் வச்சுருக்க முட்டைக்கோஸ்க்கும் இவனே வியாபாரம் பார்க்குறான். எல்லாருக்கிட்டையும் நல்ல முட்டைக்கோஸ் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த லேடிஸ் கிண்டல் பண்ணுறாங்க. ஆமாம், அவள் வச்சுருக்கிறது தான் அவனுக்கு இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறான். பெரிய பசங்களே ஆகிட்டாங்க. இன்னமும் நம்ம ஹீரோ தான் அவளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் திடீர்னு கடையிலேருந்து இருந்துச்சு ஓடுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கிட்டு வருது. வந்து அவள் கடையை இங்கே போட்டிருக்கேன்னு சொல்லி அவள் முட்டைக்கோசெல்லாம் தூக்கி எறியுது. இவன் தடுக்கிறான், ஏன் பேட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறா, அந்த பொண்ணு எதுக்கு உன் பக்கத்தில் கடை போட்டு வச்சுருக்க, அவளுக்கு எதுக்கு, அவள் பார்க்க மாட்டாளான்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இப்போ அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தான் எனக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனால் எனக்கு தேவையில்லை, நான் பேரனை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடுறான். இடத்துல பார்த்தா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. என்னன்னு தெரியல, எதோ கூட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. இதோட ஃபஸ்ட் எபிசோடு முடிஞ்சிச்சு.